ஓகே. நீங்கள் ஏதாச்சும் சின்ன சின்ன பிஸ்னஸோ அல்லது சின்ன சாப்பாட்டு கடை அல்லது ஒரு மெக்கானிக்காக இருக்கிறீங்க, அது டிவி திருத்துறவராக இருக்கிறீங்க, அப்படி ஏதாச்சும் சின்ன சின்ன வேலைகள் செய்திருந்தால் உங்களோட கடைக்கோ அல்லது உங்களோட நிறுவனத்துக்கோ ஆட்கள் வர்றது குறைவாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம்டா, சிம்பிளாக டிக்டாக்லேயோ அல்லது ஃபேஸ்புக்லேயோ ஒரு பேஜை க்ரியேட் பண்ணி நீங்கள் அண்டைக்கு என்னென்ன வேலை செய்கிறீங்க, என்னென்ன பழுதை திருத்தினீங்க, அதை நிறைய பேர் செய்தாலும் நீங்கள் என்ன மாதிரி செய்து கொடுக்குறீங்க, அதே நேரம் அதை எந்த விலைக்கு செய்து கொடுக்குறீங்க, இப்படிப்பட்ட வீடியோக்குள்ளே போட்டிங்கன்னா நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே தேடி வரக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. அப்போ முந்தி இருந்த மாதிரி இப்போ எல்லாருமே யாரும் சொல்கிறத கேட்டோ அல்லது இடமிடமாக தேடி அலைஞ்சோ கடைகளுக்கு போகிறத விட்டுட்டு இப்போ ஃபேஸ்புக்கில் தேடினோம், டிக்டாக்ல தேடினோம், அப்படி தான் கடைகளை தேடினோம். அப்போ நீங்கள் உங்களோட பிஸ்னஸ்களை முன்னேற்றத்துக்கான அடிப்படையான வழி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செய்கிறது. அதை செய்கிறதுக்கு இப்போ நிறைய பேர் செய்கிற பெரியான பிழை என்னென்னா, உங்களோட கடையை நீங்கள் கூகுள் மேப்லேயோ போட்டிருக்க மாட்டீங்க, ஆனால் டிக்டாக்லேயோ ஃபேஸ்புக்லேயோ பெரிய ஒரு ஆளை கூப்பிட்டு மார்க்கெட்டிங் வீடியோ செய்திருவீங்க. அப்படி செய்யாதீங்க. முதல்ல உங்களோட கடைக்கண்டு ஒரு பேஜ், ஒரு ஃபேஸ்புக் பேஜ், ஒரு டிக்டாக் பேஜ், ஒரு கூகுள் மேப்பில் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன், இவ்வளோத்தையும் செய்யுங்க. செய்தால் பிறகு யாரையும் கூப்பிட்டு வீடியோ போடுறேன்னா போடுங்க. அது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம், நீங்கள் கதையுங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொல்லுங்கள். காரணம் நீங்கள் சொல்கிறத தான் நம்புவாங்க. லைக் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு நீங்களான்னு சொல்லணும். அப்போ அப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு மற்ற இதர செலவுகளும் குறையும், நிறைய வேலைகள் வரும். காரணம் இங்கே நிறைய பேர் படிச்சுட்டு செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலைகளுக்கு தேவைகள் நிறைய இருக்காங்க, ஆனால் ரெண்டு பேரும் சரியாக கனெக்ட் ஆகிறது இல்லை. அப்போ அந்த கேப்பை இப்போ டிஜிட்டலை பாவிச்சு உங்களால் மாற்றலும், உங்களுக்கும் நல்ல உங்களோட சர்வீஸ் போய் சேர வேண்டிய ஆக்களுக்கும் நீங்கள் இப்படி செய்கிறீங்கன்றது தெரியும். அப்போ இவ்வளவு நாளும் நீங்கள் ட்ரெடிஷ்னலாக செய்து கொண்டிருக்கிறத தாண்டி இதுகளை கட்டாயம் செய்யுங்க. காரணம் உங்களை தேடுறாக்களும் அது பிரயோசனம், உங்களை ஆக்களை தேடவும் வைக்கும் என்றது முக்கியம். கட்டாயம் உங்களோட பிஸ்னஸையோ இல்லை நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளையோ ஒரு டிஜிட்டல் ப்ரெசன்ஸுக்கு மாற்றுங்க.